السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا وسندنا ومولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وفي فرقان الحميد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والله أخرجكم من بطون أمهاتكم لا تعلمون شيئا وجعل لكم السمع والأبصار والأفئدة لعلكم تشكرون. صدق الله العليم. وقال نبينا وحبيبنا وشفيعنا محمد صلى الله عليه وسلم: أفلا أكون عبدا شكورا، أو كما قال عليه الصلاة والتسليم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் மிக பெரும் கிருபையினால் உன்னதமான ஒரு மாதத்தில் ஒரு ஜும்ஆவுடைய நேரத்தில் உன்னதமான ஒரு சபையில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம்மை எல்லாம் அமர வைத்திருக்கிறார். எப்படி அவனுடைய உன்னதமான இந்த சபைக்காக நம்மை எல்லாம் அல்லாஹ் தஆலா தேர்வு செய்து ஒன்று திரட்டி அழகு பார்க்கின்றானோ, அது 3 நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்வான சுவனத்தில் அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சங்கமிக்கக்கூடிய அற்புதமான பாக்கியம் கொண்டவர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஒன்று திரட்டி அழகு பார்த்தருள் புரிவானாக. ஆமீன். இந்த மாதத்தில் இந்த நாளில் அல்லாஹ் தஆலா என்னென்ன பாக்கியங்களை எல்லாம் நமக்கு தர வேண்டும் என்பதாக ஆதரவு வைத்திருந்தானோ, நாடி இருந்தானோ, அனைத்து பாக்கியங்களையும் பெற்றுக்கொண்ட நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன். அன்பானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நமக்காக ஏராளமான ஏற்பாடுகளை இந்த உலகத்திலே செய்து கொடுத்திருக்கிறார். அனுதினமும் செய்து கொண்டே இருக்கிறார். ரப்புல் ஆலமீன் மனிதர்களிடத்திலே எதிர்பார்க்கக்கூடிய பண்பு என்ன என்பதை குறித்து அல்லாஹ் தஆலா பேசும் பொழுது நன்றி உணர்வை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சுட்டி காண்பிக்கிறார். மேலே சொன்ன வசனத்திலே, வல்லாஹு அக்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ. மனிதர்களே, நீங்கள் யோசித்து பார்த்தீர்களா? அல்லாஹ் தஆலா உங்களுடைய தாயாரினுடைய வயிற்றிலிருந்து உங்களை வெளியாக்கினார். எப்படி? லா தஅலமூன ஷைஆ, எதையுமே தெரியாதவர்களாக நீங்கள் பிறந்தீர்கள். உங்களை அல்லாஹ் தஆலா வெளியாக்கினார். தாய் என்பது யார் என்பதும் நமக்கு தெரியாது. தந்தை என்பது யார் என்பதும் நமக்கு தெரியாது. நம்முடைய பெயர் என்ன என்பது நமக்கு தெரியாது. நம்முடைய வயது என்ன என்பது நமக்கு தெரியாது. நம்மை பற்றியும் தெரியாது, பிறரை பற்றியும் தெரியாது, உலகத்தினுடைய எந்த விஷயமும் தெரியாது. லா தஅலமூன ஷைஆ, எதையுமே அறியாதவர்களாக நீங்கள் உங்களுடைய தாயாருடைய வயிற்றிலிருந்து அல்லாஹ் தஆலா வெளியாக்கினார் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வஜஅல லகுமுஸ் ஸம்அ, அவன்தான் உங்களுக்கு செவி ஆற்றலை கொடுத்தான். கேட்கும் ஆற்றலை அல்லாஹ் தான் கொடுத்தான். வல் அபுசார, பார்க்கும் ஆற்றலையும் அல்லாஹு தஆலா
வல் அஃபீதா, சிந்திக்கும் ஆற்றலை, கிரகிக்கக்கூடிய ஆற்றலை, இதுதான் என்பதை புரிந்து நினைவிலே வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த பேராற்றலை அல்லாஹ் தான் கொடுத்தார். இவைகளை எல்லாம் கொடுத்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக, நன்றியை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக, நன்றியுள்ள அடியார்களாக ஆக வேண்டும் என்பதற்காக தான் நான் இதை கொடுத்தேன் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறார். இந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா ஏராளமான நிஅமத்துகளை சொல்லலாம். ஆனால் மூன்றே விஷயத்தை மாத்திரம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். உண்மையிலேயே ஒருவன் வாழ்க்கை மிக சிறப்பான வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்றால் இந்த 3 பண்புகள் மிக முக்கியமானதாக, அவசியமானதாக இருக்கிறது. ஒருவனுக்கு கண் தெரியாமல் போய்விட்டது, சுப்ஹானல்லாஹ், அவனுக்கு அந்த வாழ்க்கை மிகவும் கஷ்டமானதாக. ஒரு சில மணி துளிகளில் நமக்கு கரண்ட் போயிருச்சு, கொஞ்ச நேரம் இருட்டான ஒரு வாழ்க்கையை நம்மினால் அனுபவிக்க முடியவில்லை. ஒரு பதட்டம், ஒரு விதமான நெருக்கடி நமக்கு ஏற்படுகிறது, ஒரு பயம் ஏற்படுகிறது. நாம் பக்கத்தில் ஏதேனும் லைட் இருக்கிறதா, வெளிச்சம் இருக்கிறதா என்பதாக தேட ஆரம்பிக்கிறோம். நாம் ஒரு சில நிமிடங்களை, ஒரு சில நேரங்களை இருட்டிலே கழிப்பதற்கு அச்சப்படக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கண் பார்வை என்கின்ற ஒன்றே இல்லாமல் ஆக்கிவிட்டால் எவ்வளவு பெரிய கஷ்டத்திற்குள்ளாவோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். கண் பார்வை மட்டும் இல்லைன்னா அவனுக்கு மட்டும் கஷ்டம் இல்லை, அவனை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கும் கஷ்டம், பெற்றோர்களுக்கும் கஷ்டம், குடும்பத்திற்கே பாரமான ஒரு பொருளாக கணிக்கப்படக்கூடிய ஒரு காட்சிகளை நம்மினால் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அதே போன்று காது கேட்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் தஆலா ஃபர்ஸ்ட் எடுத்தவன் அதை தான் சொல்கிறான். வஜஅல லக்குமுஸ் ஸம்அ, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு செவி ஆற்றலை கொடுத்தான் என்று சொல்கிறான். இன்றைய அறிவியல் வல்லுநர்கள் குறிப்பிட்டு காண்பிக்கிறார்கள், வயிற்றிலே இருக்கக்கூடிய குழந்தைக்கு முதலாக கொடுக்கப்படக்கூடிய ஒரு பவர், அது காது கேட்கக்கூடிய அந்த தன்மையை தான் அல்லாஹ் அந்த குழந்தை பெறுகிறது என்பதாக சொல்கிறார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதை முன்பதாகவே சுட்டி காண்பிக்கிறான். முதலாவதாக அந்த குழந்தை கேட்க ஆரம்பிக்கிறது, வெளியிலே நடக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறது. எனவேதான் சாலிஹீன்கள் சொல்வார்கள், கற்பமுற்ற அந்த பெண்மணி அதிகமாக குர்ஆன்களை சத்தமிட்டு ஓதட்டும், நல்ல விஷயங்களை அதிகமாக கேட்கட்டும். அந்த குழந்தை கற்பமுற்று இருக்கக்கூடிய அந்த பெண்மணியிடத்திலே தவறான விஷயங்களை பேசாதீர்கள், அந்த குழந்தையிடத்தில் அதட்டுதலாக பேசாதீர்கள். உள்ளே இருக்கக்கூடிய அந்த குழந்தை பயந்த சுபாவத்தோடு தெளிவான சிந்தனையோடு பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதாக சுட்டி காண்பிப்பார்கள். இமாம்னா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விவரம் தெரியக்கூடிய அந்த பருவத்திற்கு முன்பதாகவே 15 ஜுஸுகள் மனப்பாடம், 15 ஜுஸுக்களை விவரம் தெரியக்கூடிய பருவத்திற்கு முன்பதாகவே மனனம் செய்து விட்டார். எப்படி மனனம் செய்தார்கள்? அந்த 15 ஜுஸும் அவர்களுடைய தாயார் மனனம் செய்திருந்தார். அந்த 15 ஜுஸையும் தாயார் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வயிற்றிலே இருக்கின்ற பொழுது அதிகமாக ஓத அதை சிறு வயதிலிருந்து கேட்டு 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 எப்படி நாம் சூரத்துல் ஃபாத்திஹாவை மனப்பாடம் பண்ணாமலேயே மனப்பாடம் செய்து விட்டோமோ, கேட்டு கேட்டு மனனம் செய்து விட்டோமோ, அதை போன்று 15 ஜுஸையும் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மனனம் செய்து விட்டார்கள். மீதி 15 ஜுஸை மனனம் செய்வதற்கு தான் எனக்கு காலம் தேவைப்பட்டது என்பதாக இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வல் அபுசார, பார்வை ஆற்றலை நான் கொடுத்தேன் என்று சொல்லி காண்பிக்கிறான். உண்மையில் குழந்தை வயிற்றிலேயே இருக்கின்ற பொழுதே பார்க்க ஆரம்பித்து விடுகிறது என்பதையும் அறிவியல் வல்லுநர்கள் இன்று சுட்டி காண்பிக்கிறார். சுப்ஹானல்லாஹ், யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு தாய் பார்க்கக்கூடிய பார்வை, அதிலே ஏற்படக்கூடிய சிந்தனை அந்த குழந்தை பார்க்கிறது. எப்படி சாப்பிட்டால் சாப்பிடுவதனுடைய சக்திகள், அதனுடைய புரோட்டீன் எல்லாமே அந்த குழந்தைக்கு சென்றடைகிறதோ, அதே போன்று ஒரு விஷயத்தை பார்க்கின்ற பொழுது அதிலே ஏற்படக்கூடிய என்னென்ன சிந்தனைகள் தூண்டப்படுமோ அத்தனை விஷயங்களும் அந்த குழந்தைக்கு தூண்டப்படுகிறது என்பதை பெருமக்கள் சுட்டி காண்பிக்கிறார்கள். இன்றைய அறிவியல் வல்லுநர்கள் சுட்டி காண்பிக்கிறார். இதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சூரத்துல் ஃபீலிலே முன்பதாகவே சொல்லிவிட்டார். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், நபியே, யானை படையினரை உம்முடைய ரப்பு என்ன செய்தான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறார்.
பார்க்கவில்லையா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். உண்மையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கவே இல்லை. ஆனால் அல்லாஹ் கேட்கிறான், நீங்கள் பார்க்கவில்லையா யானை படையினரை நாம் என்ன செய்தோம் என்பதாக ஏன் கேட்கிறான் என்றால், அந்த வயிற்றிலே இருந்த குழந்தையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாயின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைமாத குழந்தையாக இருக்கின்ற பொழுதுதான் அந்த யானை படையினுடைய நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அந்த நிகழ்ச்சியை அவர்களுடைய தாயார் ஆமினா அம்மையார் கண்கூடாக பார்க்கிறார்கள். எனவே அந்த தாயின் மூலமாக அந்த குழந்தைக்கும் செலுத்தப்படுகிறது, அந்த உணர்வு காட்சி அமைக்கப்படுகிறது. எனவே அல்லாஹ் கேட்கிறான், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல், யானை படையினரை நாம் என்ன செய்தோம் என்பதை நபியே நீங்கள் பார்க்கவில்லையா என்று கேட்கிறான். அப்படி என்றால் பார்வை ஆற்றல் என்பது, செவி ஆற்றல் என்பது எந்த அளவிற்கு மிக முக்கியமானதாக இருந்தது என்பதை நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. மூளை வளர்ச்சி, வல் அஃப்இதா, சிந்திக்கக்கூடிய ஆற்றல். எத்தனையோ விஷயத்தை நாம் கேட்கிறோம், எத்தனையோ விஷயங்களை நாம் பார்க்கிறோம், எத்தனையோ நபர்களை பார்க்கிறோம், அழகாக இருக்கிறார்கள், அழகான தோற்றம், எந்த ஒரு குறையும் இல்லை. ஆனால் எப்பொழுதுமே சிரித்து கொண்டே இருக்கிறார், எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தையும் உள்வாங்காத நிலையிலே இருக்கிறார். அவரை பார்த்து உலகமே பரிதாபப்படக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். ஒரே ஒரு நரம்பு தான். நேற்று வரையிலும் நன்றாக பேசிக்கொண்டிருந்த நபர் சிறியதாக தலையிலே அடிப்பட்டது, அவருடைய சுயநிலைவு அற்றவராக மாறிவிடுகிறார். எவ்வளவு பெரிய ஆரோக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். உண்மையிலேயே 2022 எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி பார்த்தோம் என்று சொன்னால், காது கேட்காதவர்கள் இந்தியாவிலே மொத்தம் 63 மில்லியன் மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார். காது கேட்காத மக்கள் 63 மில்லியன் இருக்கிறார்கள் என்பதாக கணக்கெடுப்பு சொல்லி காண்பிக்கிறார். அதே போல கண் தெரியாதவர்கள் எத்தனை பேர்? கண் தெரியாதவர்கள் நாம பார்த்தோம் என்று சொன்னால் 2,70,000 பில்லியன் குழந்தைகள் கண் பார்வை இல்லாமல் பிறந்திருக்கின்றன. 2022 கணக்கெடுப்பில் 2,70,000 பில்லியன் குழந்தைகள் கண் பார்வையற்றவர்களாக பிறந்திருக்கின்றன. மூளை வளர்ச்சி இல்லாதவர்கள் எத்தனை பேர் என்பதாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் 15,05,624 நபர்கள் மூளை வளர்ச்சி இல்லாதவர்களாக நம்முடைய கணக்கெடுப்பில் பார்க்க முடிகிறது என்பதாக சொல்லியிருந்தார். அல்லாஹ் அக்பர். நாம் எல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும். அந்த பட்டியலிலே அல்லாஹ் தஆலா நம்மை சேர்க்கவில்லை, நம்முடைய குழந்தைகளை சேர்க்கவில்லை, நம்முடைய மனைவி மக்களை சேர்க்கவில்லை. அப்படி இருக்கிறவர்கள் அந்த பட்டியலிலே நம்மை சேர்ப்பதற்கு எவ்வளவு நொடிப்பொழுதுகள் அல்லாஹ்விற்கு தேவைப்பட்டிருக்கும். அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா செவியாற்றல், பார்க்கும் ஆற்றல், சிந்திக்கும் ஆற்றல் இவைகளை எல்லாம் கொடுத்தது லஅல்லக்கும் தஷ்குரூன், என்னுடைய அடியார்களே நீங்கள் நன்றி உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக தான் நான் இதை கொடுத்தேன் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா சுட்டி காண்பிக்கிறார். எனவே ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்தை நாம் அல்லாஹ்விடத்திலே நாம் முழுமையான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா இவைகளை மட்டும் நாம் சொல்ல, இந்த வசனத்திலே சொல்லி இருக்கக்கூடிய விஷயம் என்பது 3 தான். இதை தாண்டி அல்லாஹு தஆலா நமக்கு செய்திருக்கக்கூடிய அருட்கொடைகள் என்பது ஏராளம். நம்முடைய உடல் உறுப்புகளிலே இருக்கக்கூடிய எத்தனை விஷயங்களை அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா மிக அற்புதமான முறையிலே செயலாற்றி கொண்டிருக்கிறான், செயல்படுத்தி கொண்டிருக்கிறான். யோசித்து பார்க்க வேண்டும். என் பிள்ளையை நான் தான் வளர்த்தேன் என்பதாக நாம சொல்லுகிறோம். என் பிள்ளையை நான் தான் வளர்த்தேன், என்னுடைய மனைவியை நான் தான் பாதுகாத்தேன், என்னுடைய பராமரிக்கிறேன் என்பதாக. என்ன பராமரிக்கிறோம், என்ன பாதுகாத்தோம், என்ன வளர்த்தோம்? அன்றாட உணவை மட்டும்தான் நாம் கொடுத்தோம். அந்த உணவை கொடுத்தது ரப்பு, அந்த உணவை சாப்பிட வைத்தது ரப்பு, அந்த உணவை உள்ளே செலுத்தியது ரப்பு. அந்த உள்ளே சென்ற உணவை புரோட்டீனாக, உடலுக்கு தேவையான இரத்தமாக, குளோரினாக எல்லாவற்றையும் அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா தான் கொடுக்கிறான். எல்லாவற்றையும் கொடுத்து அவனுடைய உடல் வளர்ச்சியை அல்லாஹ் கொடுக்கிறான். இரத்தத்தை கொடுத்தவன் ரப்பு, சதையை கொடுத்தது ரப்பு, எலும்புகளை கொடுத்தது ரப்பு, நரம்புகளை செயல்பட வைத்தது ரப்பு. எல்லாவற்றையும் செய்து முடித்து நாம சொல்கிறோம் நாம் வளர்த்தோம் என்று. அல்லாஹ் தான் நம்மை வளர்த்து கொண்டிருக்கிறான். அன்பானவர்களே, காலை நாம் சாப்பிட்ட உணவு,
காலை நாம் சாப்பிட்ட உணவு இப்பொழுது வரையிலும் அது செரிமானம் ஆகாமல் இருந்தால் எவ்வளவு பெரிய ஆபத்தை நாம் சந்திப்போம் தெரியுமா? சாதாரண நேற்று இரவு சாப்பிட்ட உணவு இன்று வரையிலும் கொஞ்சமும் செரிமானமே ஆகலை என்று சொன்னால் என்ன நிலை ஏற்படும் தெரியுமா? யோசித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நொடி பொழுதும் சன்னமாக செதுக்கி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு உபகாரத்தை தந்து கொண்டிருக்கிறார். உடல் ரீதியான உபகாரம் என்று சொன்னால், மறுபக்கம் அல்லாஹ் தஆலா ஆன்மீக ரீதியாக நம்மை ஈமானுடைய பாக்கியம் கொண்டவர்களாக உருவாக்கி வைத்திருக்கிறார். நம்முடைய உறவுகள், நம்முடைய பிள்ளைகளுக்கான நெருக்கடிகள், சாதாரணமான ஒரு கொடிய நோயை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைக்கு கொடுத்துட்டா முடிஞ்சிருச்சே லைஃப். நம்முடைய பிள்ளைக்கு ஒரு கொடிய நோயை அல்லாஹ் கொடுத்து விட்டான் என்று சொன்னால் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் எல்லாம் அங்கே தானே போகும். மனைவிக்கு கொடுத்துட்டான் என்றால் அதுக்கு தானே போகும். ஒரு மன நிம்மதி ஏற்படுமா? அல்லாஹ் தஆலா அவைகளை எல்லாம் விட்டு பாதுகாத்து இருக்கிறான் என்றால் அல்லாஹ்விற்கு நாம் அதிகமான முறையிலே நன்றி கடன் செலுத்துவதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். இதையும் தாண்டி அல்லாஹ் சொல்கிறார், ஹுவல்லதீ ஹலகலகும் மா ஃபில் அர்தி ஜமீஆ. உடல், குடும்பம், சமூகம் என்பதை தாண்டி இந்த உலகத்தையே உங்களுக்காக தானே படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஹுவல்லதீ ஹலகலகும் மா ஃபில் அர்தி ஜமீஆ. இந்த பூமியே உங்களுக்காகவே நான் அமைத்து வைத்திருக்கிறேன். அவன் எப்படிப்பட்டவன், எவ்வளவு பெரிய கிருபையாளன். அவன் உங்களுக்காக தான் எல்லா பூமியையே அமைத்து வைத்திருக்கிறான். உலகத்திலே பூமியை விட பிரம்மாண்டமான கோள்கள் எத்தனையோ இருக்கின்றன. அத்தனை கோள்களிலேயும் தண்ணீர் இல்லை. எந்த கோள்களிலேயும் மனிதன் வாழ்வதற்கு தேவையான தாவரங்கள் இல்லை, விலங்குகள் இல்லை, பறவைகள் இல்லை, காற்று மண்டலங்கள் இல்லை, தட்பவெப்ப சூழ்நிலைகள் இல்லை. இதுவெல்லாம் எந்த கோள்களிலும் இல்லாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த பூமியில் மட்டும் வைத்திருப்பதற்கான காரணம் என்ன? இந்த பூமியில் மனிதன் வாழ்கிறான். ஹலகலகும் மா ஃபில் அர்தி ஜமீஆ. எனவே உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் இந்த பூமியிலே வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பறைசாற்றுகிறான் என்றால் அவனுடைய உபகாரத்தை எப்படி நம்மால் சொல்ல முடியும்? இதைதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறான், வயன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. என்னுடைய நிஅமத்துகளை நீங்கள் எண்ணி பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய எண்ணிக்கையினால் சொல்லிவிட முடியாது, சொல்லி முடிக்க முடியாது என்பதாக சொல்லி காண்பிக்க. எனவே அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன் இந்த உபகாரத்தை கொடுத்து விட்டு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? நாம நன்றி உள்ளவர்களாக இருக்கோம். ரப்பே, என்ன நன்றி? இது ஏன் ரப்பு தான் கொடுத்தான் என்பதாக நினைச்சா போதும், அதுவே நன்றி. முதல்ல நினைக்கணும். நிறைய பேர் நினைக்கிறது கிடையாது. அல்லாஹ் எனக்கு எவ்வளவு உபகாரம் கொடுத்திருக்கிறான் என்பது நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு சில சின்னதாக வியாபாரத்திலே ஒரு நெருக்கடி, இந்த மாதத்திலே வரக்கூடிய சேலரியிலே ஒரு நெருக்கடி வந்துவிட்டால் அவன் சொல்கிறான், என்னுடைய ரப்பு என்னை கேவலப்படுத்தி விட்டார், என்னுடைய ரப்பு என்னை ரொம்ப சோதிக்கிறான், நானும் எவ்வளவுதான் பொறுத்து போகிறது, இறைவனுக்கு கண் இல்லையா என்பதாக பேச ஆரம்பிக்கிறான். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எவ்வளவு உபகாரங்களை சொல்லி காண்பிக்கிறான், எவ்வளவு உபகாரங்களை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான். லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும். அல்லாஹு தஆலா சொல்கிறான், நீங்கள் அப்படி நன்றி செலுத்தினீங்கன்னா என்ன கிடைக்கும்? அப்படி நீங்கள் நன்றி செலுத்தினோம் என்று சொன்னால், நாம் நன்றி செலுத்தினோம் என்றால் லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும், நீங்கள் நன்றி செலுத்தினீர்கள் என்றால் நான் அதிகமாக உங்களுக்கு தருவேன். எந்த விஷயத்திலே நீங்கள் நன்றி செலுத்துகிறீர்களோ அதை இன்னும் பன்மடங்காக ஆக்கி தருவதற்கு நான் தயாரானவனாக இருக்கிறேன். ஏன்? அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஹல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான். உபகாரத்தோடு நடக்கக்கூடிய மனிதனுக்கு பிரதி உபகாரம் எது? உபகாரத்தை தவிர வேறு என்ன உபகாரம்? ஒருத்தவன் நான் செய்ததற்கு நன்றி செலுத்துகிறான் என்று சொன்னால் அவன் உபகாரத்தை வெளிப்படுத்துகிறான். எத்தனையோ மனிதர்கள் நன்றி செலுத்தாமல் இருக்க இவன் நன்றி செலுத்துகிறானே, இவனுடைய உபகார தன்மையை அல்லாஹு தஆலா பாராட்டுகிறான். அல் ஜஸாஉல் இஹ்சான் இல்லல் இஹ்சான். இப்பொழுது நான் அவனுக்கு உபகாரம் செய்வதற்கு கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். எனக்கு நன்றி செலுத்துறியா? எனக்கு நீ நன்றி செலுத்துறியா? நீ உன்னுடைய சக்திக்கு தகுந்தால் போல் நன்றி செலுத்தினால் நான் என்னுடைய சக்திக்கு தகுந்தார் போன்று உனக்கு உபகாரத்தை பொழிகிறேன் பார் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உபகாரத்தை கொடுக்கிறான் என்பதாக
குர்ஆனின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். ஹாத்தம் தாய் அரபுலகத்தினுடைய மிகப்பெரிய செல்வந்தர், வரலாற்றில் இடம் பிடித்த மிகப்பெரிய ஒரு கொடையாளி. இவரிடத்திலே வந்து ஒரு நபர் ஒரு சில தீனார்களை கேட்பார், ஒரு 2 தீனாரை கேட்பார். 2 தீனார் இருக்குமா என்று கேட்பார். அப்பொழுது ஹாத்தம் தாய் அவருடைய பையிலே இருந்த 200 திர்ஹத்தை எடுத்து கொடுப்பார். வெள்ளி காசை கேட்பார், இவர் 200 தங்க காசை எடுத்து கொடுப்பார். அப்பொழுது பக்கத்தில் இருந்தவர்கள் கேட்பார்கள், அவர் 2 வெள்ளி காசை தானே கேட்டார், நீங்கள் 200 தங்க காசை அள்ளி கொடுக்கிறீர்களே என்பதாக கேட்கிற பொழுது ஹாத்தம் தாய் சொன்னார், சஅல்தனி சஅலனி பிகத்ரிஹி, அவர் அவருடைய தகுதிக்கு தேவையான அளவிற்கு அவர் கேட்டார், அவருடைய தகுதியை கவனித்து அவர் கேட்டார். வஅதைது பிகத்ரி, நான் என்னுடைய தகுதிக்கு ஏற்றார் போன்று கொடுத்தேன் என்பதாக அவர் சொல்லக்கூடிய அந்த காட்சிகளை இந்த வசனத்தோடு நாம் ஒப்பீடு செய்கிறோம். சாதாரணமாக ஒரு ஹாத்தம் தாய் இப்படி நடக்கிறார் என்று சொன்னால், ஹல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான், உபகாரத்தோடு நல்ல பண்போடு நடந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு, நன்றி உணர்வோடு நடந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு நானும் நன்றியோடு நடந்து கொள்ளுவேன் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்கிறான் என்றால், அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வினுடைய உபகாரத்தை என்னவென்று சொல்வது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இவ்வளவு உபகாரங்களை பெற்றிருக்கக்கூடிய நாம், அன்பான பெருமக்களே, நாம் அல்லாஹ்விற்கு எந்த அளவிற்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம், எந்த அளவிற்கு நாம் நன்றியை வெளிப்படுத்துகிறோம், மஹப்பத்தை வெளிப்படுத்துகிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா குர்ஆனிலே கேட்கிறானே, கைஃப தக்ஃபுரூன பில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி மறக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள், அது எப்படி உங்களுக்கு முடிகிறது? கைஃப தக்ஃபுரூன பில்லாஹ், எப்படி அல்லாஹ்விற்கு மாறு செய்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். எத்தனை ஜுமாவிற்கு வரக்கூடிய எத்தனை மக்கள் சுபஹ் தொழுகையிலே காணோம், மற்ற தொழுகையிலே, ஐவேளை தொழுகையிலே காணோம். காரணம் என்ன? அதனுடைய விஷயம் என்ன? ரப்புல் ஆலமீனுடைய மஹப்பத்தை நாம் எந்த அளவிற்கு உள்வாங்கி இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அல்லாஹ்வினுடைய எல்லா உபகாரத்தையும் அனுபவித்துக் கொண்டு நாம் அல்லாஹ்விற்கு பிடிக்காத வாழ்க்கையை நாம் செய்து கொண்டிருந்தோம் என்றால், நன்றியை நாம் மறந்தவர்களாக இருந்து கொண்டோம் என்றால், ரப்புல் ஆலமீனை நாம் நிச்சயமாக சந்திப்பதற்கு இருக்கிறோம். அவ்வாறு சந்திக்கின்ற பொழுது எந்த முகத்தை வைத்துக் கொண்டு தன்னுடைய ரப்பை நாம் சந்திப்பதற்கு இருக்கிறோம்? எல்லாருமே நம்முடைய மனதில உறுதியாக ஈமான் கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வை நிச்சயமாக நான் சந்திப்பேன். மரணம் என்பது இருக்கிறது, மரணத்திற்கு பின்பு என்பது ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கையிலே ரப்பை சந்திக்க வேண்டியது இருக்கிறது, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம்மிடத்திலே கேள்வி கேட்க வேண்டியது இருக்கிறது என்பதை எல்லாம் ஈமான் கொண்டு இருக்கிறோம். அப்படி ஈமான் கொண்டால் தான் நாம் பேர் முஃமின். அப்படிப்பட்ட முஃமின்களாக இருக்கக்கூடிய நாம் எந்த அளவிற்கு அந்த ஈமானிலே செயலாக்கம் கொண்டவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ரப்புல் ஆலமீனிடத்திலே நாம் சந்திப்பதற்கு இருக்கிறோம் என்பதாக தெரிந்ததற்கு பின்பும் நமக்கு பாவம் செய்வதற்கு எப்படி மனம் வருகிறது, அந்த பாவம் செய்து விட்டால் எப்படி அல்லாஹ்விடத்திலே தௌபாவை அழுது மன்றாடி கேட்காமல் இருக்க மனம் வருகிறது என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய இறைநேசர்களுடைய அற்புதமான வாழ்க்கைகளை கொண்ட ஒரு மகன். இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே வந்து ஒருவர் கேட்பார், நான் பாவம் செய்ய வேண்டும், ஷரியத்திலே அனுமதி இருக்கிறதா? ஷரியத்திலே அனுமதி இருக்க வேண்டும், அப்படிப்பட்ட நிலையிலே நான் பாவம் செய்ய வேண்டும், அப்படி ஏதேனும் அனுமதி இருக்கிறதா என்பதாக கேட்கிற பொழுது இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய பதில் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அற்புதமான முறையில். இதா அரத்த அன் தஅஸில்லாஹ ஃபலா தஅகுல் மின் ரிஸ்கி, நீ பாவம் செய்வதற்கு நீ நாடினாய் என்றால் தாராளமாக செய்து கொள்ளலாம். 4 விஷயங்கள் இருந்தால் நீ தாராளமாக அல்லாஹ்விற்கு மாற்றமாக நடந்து கொள். முதலாவது விஷயம், அல்லாஹ்விற்கு எதிராக நீ பாவம் செய்வதற்கு விரும்பினால் லா தஅகுல் மின் ரிஸ்கி, அல்லாஹ் கொடுக்காத உணவை நீ உண்ணக்கூடியவனாக இருந்தால் பாவம் செய். அல்லாஹ் கொடுத்த உணவையே சாப்பிட்டுட்டு
அவன் விதைத்த விதையிலிருந்து வரக்கூடிய தானியத்தையே சாப்பிட்டு விட்டு அவனுக்கே துரோகம் செய்வது அது ஏற்புடையதல்ல. எனவே அல்லாஹ் கொடுக்காத உணவு என்று உனக்கு கிடைத்தால் அந்த உணவை சாப்பிட்டு விட்டு அந்த உணவின் மூலமாக ஏற்பட்ட எனர்ஜி ஆற்றலின் மூலமாக நீ பாவத்தை செய்து கொள் என்பதாக சொல்லுவார். சுப்ஹானல்லாஹ், அது எப்படி முடியும் என்பதாக கேட்பார்கள். சரி, இரண்டாவது சொல்லுங்கள் என்பதாக சொல்லும் பொழுது அவர்கள் சொல்வார்கள், இன் அரத்த அன் தஅசில்லாஹ ஃபஹ்ருஜ் மின் அர்தி. அல்லாஹ்வினுடைய ஒரு பூமி, அல்லாஹ்வினுடைய இடம் அல்லாத வேறொரு பூமி என்று உனக்கு இருந்தால் அந்த இடத்திலே சென்று பாவத்தை செய்து கொள். மூன்றாவது, இன் தஅசில்லாஹ இன் அரத்த அன் தஅசில்லாஹ அஸ்ஸ வஜல் ஃபபஅத் அன் மகானின் அம்மன் லா யராக்கல்லாஹ். அல்லாஹு தஆலா பார்க்காத இடம் என்று ஏதாவது ஒரு இடம் இருந்தால் அல்லாஹு தஆலாவினுடைய அந்த பார்வைக்கு அப்பாற்பட்ட ஒரு இடத்திலே சென்று நீ என்ன செய்து கொள், பாவத்தை செய்து கொள். இரண்டாவது, கடைசியாக நான்காவது, அல்லாஹ் கொடுத்த உடல் அல்லாத வேறொரு உடல் இருந்தால் அந்த பாவத்தை நீ அந்த உடலை வைத்து செய்து கொள். அல்லாஹ் கொடுத்த உணவை வைத்து கொண்டு, அல்லாஹ் கொடுத்த உடலை வைத்து கொண்டு, அல்லாஹ்வினுடைய பூமியிலே இருந்து கொண்டு, அல்லாஹ்விற்கு முன்பதாகவே இருந்து கொண்டு, அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்க நீ பாவம் செய்வதற்கு முன் வந்தால் அப்படி உன்னுடைய மனம் எவ்வளவு பெரிய துரோகத்தன்மையை கொண்டதாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள். அவ்வாறு முடியாது என்று சொன்னால் நாம் அல்லாஹ்விற்கு பிடித்தமான முறையிலே தான் நம்முடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள் என்பதாக இப்ராஹிம் அதஹம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காண்பித்த அந்த செய்தியை நாம் ஒவ்வொருவரும் நினைத்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அப்பேற்பட்ட அல்லாஹ்விற்கு பிடித்தமான நன்மக்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய அந்த நன்றி உணர்வை நம்முடைய மனதிலே நாம் அதிகமாக கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.